என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். 471 நாட்களுக்கு பின் சிறையில் இருந்து இன்று அல்லது நாளை வெளியேறுவார் என தகவல். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் புலன் விசாரணை தாமதமாவதால் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. வாரந்தோறும் திங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு சென்று கையெழுத்திட வேண்டும். சாட்சிகளை கலைக்க முயற்சிக்க கூடாது எனவும் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை. முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையில் இருந்து வெளியில் வரும் சகோதரர் செந்தில் பாலாஜி வருக வருக. உச்சநீதிமன்றத்தால் 6 உயர் சகோதரருக்கு ஜாமீன் கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஜாமீனில் வெளிவரும் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என தகவல். அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்று அண்மையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி அளித்த நிலையில் எதிர்பார்ப்பு. சிறையில் பொறுமையுடன் சட்ட போராட்டம் நடத்தி செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றுள்ளார். அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படுவது குறித்து முதலமைச்சர்தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் அமைச்சர் ரகுபதி கருத்து. செந்தில் பாலாஜி அமைச்சர் பொறுப்பு குறித்து கட்சி தலைமை முடிவெடுக்கும். கோவையில் அமைச்சர் முத்துசாமி பேட்டி. செந்தில் பாலாஜியின் பிணையால் சாட்சியங்களை மிரட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கோவையில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக எந்த தடையும் இல்லை. திமுக மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ பேட்டி. செந்தில் பாலாஜி சொந்த மாவட்டமான கரூரில் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். இனிப்புகளை வழங்கியும் ஆதரவாளர்கள் உற்சாகம். சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகள் சேதம். பெரம்பூர் சுரங்கப்பாதையில் குளம் போல் தேங்கியிருந்த மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி. கனமழை காரணமாக சென்னை ஆவடி அருகே சேக்காடு ரயில்வே சுரங்கப்பாதை மூடல். வெள்ளத்தில் மூழ்கிய சுரங்கப்பாதையில் சீரமைப்பு பணிகள் தீவிரம். சென்னை பெரம்பூரில் கனமழையால் சேதமடைந்த இடங்களில் மேயர் பிரியா ஆய்வு. சீரமைப்பு பணிகள் குறித்து கேட்டறிந்த நிலையில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளையும் பார்வையிட்டார். சென்னையில் 21 சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கவில்லை என்று மாநகராட்சி நிர்வாகம் அறிக்கை. வெள்ள நீர் தேங்காததால் போக்குவரத்து சீராக இருப்பதாகவும் விளக்கம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 1500 கன அடியிலிருந்து 3355 கன அடியாக அதிகரிப்பு.
நீர்மட்டம் 98.93 அடியாக உள்ள நிலையில் 15,700 கன அடி நீர் வெளியேற்றம். பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பு குழுவினர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்க முடிவு. வருகிற 28ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் நடக்கும் திமுக பவள விழா மாநாட்டிற்காக வருகை தரும் முதலமைச்சரிடம் மனு அளிக்க திட்டம். வேலூரில் சிறை கைதியை வீட்டு வேலைகளை செய்ய வைத்து கொடுமைப்படுத்திய விவகாரம். மேலும் 10 சிறை கைதிகளிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொள்ள முடிவு. சென்னையில் சட்டவிரோதமாக செயல்பட்ட கன்சல்டன்சிக்கு தொடர்புடைய 30க்கும் மேற்பட்டோரிடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை. மாநகர காவல்துறை உதவியுடன் நடத்தப்பட்ட சோதனையில் டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல். அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறும் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு 33 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி. 17 நிபந்தனைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டுமென விக்கிரவாண்டி டிஎஸ்பி நந்தகுமார் உத்தரவு. உசிலப்பட்டி அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த 3 ஆட்டோக்கள் மீது பயங்கரமாக மோதிய டிப்பர் லாரி. ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 6 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே குழந்தைகளை கோயிலுக்குள் அழைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கோயில் பூசாரி. பொதுமக்களுக்கு பயந்து கோயிலுக்குள் உள்பக்கம் கதவு பூட்டிக் கொண்ட பூசாரியை கைது செய்தது காவல்துறை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் விபத்தில் சிக்க இருந்த மூதாட்டி. நூல் இழையில் காப்பாற்றிய காவலர்களுக்கு குவியும் பாராட்டு. சென்னை டிபி சத்திரம் பகுதியில் 3 ஐம்பொன் சிலைகள் பறிமுதல். சிலைகளை கடத்தி வந்த நபரை கைது செய்து போலீசார் விசாரணை. காய்ச்சல், அஜீரணம் உள்ளிட்ட நோய்களுக்கு இந்தியாவில் பயன்படுத்தப்படும் 50க்கும் மேற்பட்ட மருந்துகள் தரமற்றவை. மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு அதிர்ச்சி தகவல். திருப்பதிக்கு கலப்படனை அனுப்பிய விவகாரத்தில் ஏஆர் டைரி நிறுவனம் மீது வழக்கு பதிவு. 10 பிரிவுகளின் கீழ் திருப்பதி கிழக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. உத்தவ் சிவசேனா கட்சியை சேர்ந்த மாநிலங்களவை எம்பி சஞ்சய் ராவத்துக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை. பாஜக நிர்வாகியின் மனைவி அளித்த அவதூறு புகாரில் மும்பை மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவு. குஜராத்தில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு பால்கா நடன பயிற்சி கோலாகலம். அகமதாபாத்தில் பாரம்பரிய உடையுடன் உற்சாக நடனமாடிய பெண்கள். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் 92வது பிறந்த நாள். பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின், ராகுல் காந்தி உள்ளிட்டோர் வாழ்த்து. என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.